வந்த பிள்ளைகளுக்கு உம்மாலை நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாக. கர்த்தாவே, நீர் இந்த கால வேளையை எனக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. கர்த்தாவே, நீர் நிர்மாணித்த பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தின்படி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்காய் நீர் தகப்பனே பூமியிலே வெளிப்பட்டு கர்த்தாவே ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களை நடத்தி வந்த தெய்வம். கர்த்தாவே, மெய்யாகவே 2022 ஆண்டின் கடைசி பகுதியிலும் கர்த்தாவே உம்முடைய நற்செய்தி நாங்கள் அறிவிக்கவும், கர்த்தாவே நீர் பிறந்ததினாலே எங்களுக்கு உண்டான மீட்பை நாங்கள் கர்த்தாவே விமர்சிக்கவும், கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் எடுத்துரைக்கவும், கர்த்தாவே இந்த நாள் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொன்னாளாய் இருக்க கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் தங்கும்படியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை தொடர்ந்து தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். சிறு குழந்தைகளுடைய கர்த்தாவே பிள்ளைகளுடைய கர்த்தாவே பழியின் ஆராதனுடைய காரியங்களிலும் கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்த விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மூடி மறைத்து மகிமைப்படுங்க. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். இந்த கொடுங்கூர் பகுதி அசைக்கப்பட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கொடுங்கூர் பகுதியில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு சபைகளிலும் கர்த்தாவே ஆத்துமாக்கள் நிரம்பி வெளியே கர்த்தாவே நீர் முன்குறித்த இந்த ஸ்தலத்தின் மத்தியிலே கர்த்தாவே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கூட்டி சேர்த்து மகிமைப்படுகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். கிளை சபை ஊழியங்களில் மகிமைப்படுங்க. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும் என்னை எங்களை நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். இயேசுவின் ரத்தத்தின் நல்ல ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. பரநகனியே பாவிகட்காய் பலியானாய், அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே. அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. பாவ இருள் நீக்க பாரினிலே பரன் பாவிகள் பாவம் போக்க பலியானீரோ. சாபத்தை மோற்றும் தொலைத்திடவே சக்தியாக உயிர்த்திட்டீரோ. அருபா சொருபா அற்புதனே, ஆனந்த போற்பரனே. அருபா சொருபா அற்புதனே, ஆனந்த போற்பரனே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. பாரில் பரநகனியே பாவிகட்காய் பலியானாய், அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே. அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. எந்த நீதி எல்லாம் கந்தையல்லவோ, நீரெந்த
தேவனின் சிறப்பான தாரகமே, அன்பே ஆனந்த பேரொளியே, ஆதி அந்தமில்லா பரனே, கதியே நீதியே கருணாகரா, காத்திடும் புகலிடமே, கதியே நீதியே கருணாகரா, காத்திடும் புகலிடமே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, பாரில் பரனாக நீயே பாவிகர்க்காய் பலியானாய், அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே, அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஏழை எண்ணில் தாகம் கொண்டதாலே பரலோகத்தை விடு தென்னை தேடினீரோ, தாகமின்றி வாடுகிறேனையா, சுகமானே நீ தாரணியில், காசினியில் நேசரை போல் காணுவேனோ, கண்ணியரின் காதலரே, காசினியில் நேசரை போல் காணுவேனோ, கண்ணியரின் காதலரே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, பாரில் பரனாக நீயே பாவிகர்க்காய் பலியானாய், அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே, அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, எப்போ உம்மை கண்டு மகிழ்ந்திடுவேன், அண்ணலே சுவை இன்பமான மணாளனே, கண்மாலை வெடிப்பில் தாங்கும் என் உத்தமியே என்றழைக்கும் சத்தம், கேட்கும் கீதம் இன்பமே கூறிடிரோ அன்பரே, கேட்கும் கீதம் இன்பமே கூறிடிரோ அன்பரே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, பாரில் பரனாக நீயே பாவிகர்க்காய் பலியானாய், அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே, அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே, அதிரூப சுந்தரனே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே. அல்லேலூயா. எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தரை மறுபடியும் நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 4, 9, 10, 11, 12. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. எங்கள் அன்பு தகப்பனுடைய கரத்துக்குள்ளாய் தாழ்த்தி ஒப்படுக்கிறையா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வல்லமுள்ள வசனம் எங்கள் நடுவிலே இறங்கும்படியாய் வந்துள்ள வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்த்துகிறேன். உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் கர்த்தாவே மறுபடியுமாய் தாழ்த்துகிறேன். மூடி மறைத்து நடத்துங்க. இயேசுவின் நல்ல பீதா, ஆமென். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 2022 ஆண்டிலும் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு தேவனாய கர்த்தருடைய அன்பின் பூரணத்தை அவர் அந்நாளிலே செய்து முடித்தவராயிருந்தார். தேவனாய கர்த்தர் பூமிக்கு வந்தது ஏன், எதற்கு என்று சொல்லி பல காரியங்களை நினைக்கலாம், பல காரியங்களை சிந்திக்கலாம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற சபைகளும் இருக்கிறது, கொண்டாடாத சபைகளும் இருக்கிறது. தேவனாய கர்த்தர் பிறந்த நாளை குறித்து வேதத்திலே கொண்டாடுங்கள் என்று சொல்லப்படவில்லை. தேவனாய கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை தான் நினைவு கூறுங்கள் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய பாத்திரத்திலே பங்கு பெறக்கூடிய வேளைகளில் எல்லாம் அவருடைய சமூகத்தை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் எதனாலே இந்த பண்டிகை நாளை நாம் கொண்டாடுகிறோம்? உலகம் கொண்டாடுகிறதுனால் நாம் கொண்டாடவில்லை. அவர் இந்த காலகட்டங்களிலே அவருடைய சமூகம் தன்னை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அவரை அனுப்பி அவர் மூலமாய் இன்றைக்கு நாம் அவரை கிட்டி சேரும்படியான பாக்கியத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோமே, அதற்காக நாம் நன்றி செலுத்தும்படியாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நம் நடுவிலே பிறந்து வளர வேண்டும். கிறிஸ்துவினுடைய சமூகம் டெய்லி பிறந்து கொண்டு இருக்கக்கூடாது, உன் நடுவிலே பிறந்தவர் வளர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியானது மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. உலக பிரகாரமான கண்ணோட்டங்களின் பாதையிலே நம்முடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டு கடந்து போகக்கூடிய வேளையிலும் நாம் எங்கு கடந்து போகிறோம்? தேவனை கிட்டி சேருகிறோம், கர்த்தருடைய வருகையை கிட்டி சேருகிறோம். ஆனாலும் பண்டிகை நாட்களை நாம் கொண்டாடும்படியான காலங்களுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பண்டிகை நாளுக்கு மட்டும்தான் தேவ ஆலயத்தின் மத்தியிலே கடந்து வருவாங்க. மற்ற நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு வேலை பிஸியாக இருக்குது என்று சொல்லி கடந்து போய்விடுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அவர்களையும் நேசிக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர்களையும் உணர்வுள்ள பாதையிலே அவர்களை நடத்தக்கூடியவராக இருப்பார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவ சமூகத்தை நாம் உணர்ந்தவர்களாய்
தேவனுடைய ராஜ்யத்தை உணர்ந்தவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனோடு கிறிஸ்துவோடு இசைந்து நாம் கட்டுவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவனாய கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொன்னார் என்றால், பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அடையாளங்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நாம் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காக தான் அவர் முன் தெரிந்தவராய் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனுடைய பிறப்பின் செய்தி, மேசியா பிறக்கக்கூடிய செய்தியானது எந்த காலத்தில் இருந்து வெளிப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அறிந்திருக்கிறீர்களா? தேவனுடைய குமாரன் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி எந்த வேளையிலிருந்து எந்த காலத்தில் இருந்து அவர்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். வேதம் அவரை குறித்து ஆதியாகம தொடக்கத்தில் இருந்து முடிவு வரையிலும் பிதாவாகிய தேவன் யாரை முன்வைத்து அவர் எழுதுகிறார்? தேவகுமாரனை முன்வைத்து தான் எழுதக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதான காரியம், அவருடைய சமூகத்திற்கு நேராக மேய்ப்பரை ஏன் அனுப்பும்படியாய் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். இந்த காரியங்களை அறிந்திருக்கிறோமா? நாம் அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளமாக வெளிப்படக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பிறப்பின் நற்செய்தியை குறித்து எந்த காலகட்டத்திலே அவர்கள் எந்த காலத்தில் இருந்து அவர்கள் வாஞ்சியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே மீகாவின் புஸ்தகம் 5:2 வாசிக்கிறேன். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆகிய பூர்வத்துடையது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தொடக்கத்தின் காலம் கிறிஸ்து வெளிப்படுவார், கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்கிற ஆவல் ஒவ்வொருவர் நடுவிலும் வெளிப்படும்படியாய் இருக்கக்கூடியதாக இருந்தது. அருமையான தேவ ஜனமே, ஆனால் 2022 ரெண்டாவது ஆண்டிற்கு முன்பாய் காணப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அநாதி தீர்மானத்தின்படி அந்த காலங்களிலே பிறந்தார். அதற்கு முந்தைய காலங்கள் உலகத்தினுடைய சகல நடவடிக்கைகளையும் எடுத்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முந்தைய காலங்கள் எப்படிப்பட்ட காலம்? தொடக்கத்தினுடைய காலம் எப்படிப்பட்ட காலம்? அந்த காலகட்டத்திலே தேவ ஜனம் எதை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கவனித்தோமானால், ஆதாம் முதற்கொண்டு ஏவாள் முதற்கொண்டு கிறிஸ்துவை எதிர்பார்க்கும்படியான காலங்களுக்குள்ளாய் இருந்தார்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 4:1 வாசியுங்கள். இங்கு சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இங்கே யாருக்கு அவள் பெற்றாள்? ஆதாமுக்கு அவள் பெற்றெடுக்கக்கூடியவளாக இருந்தாள். ஆனால் அவளுடைய வாயின் வார்த்தை எப்படியாக இருக்கிறது? கர்த்தரால் நான் பெற்றேன் என்று சொல்லுகிறாள்.
அவள் அந்நாட்களிலே யாரை வெளிப்படுத்தும்படியாய் அவள் வாஞ்சித்தாள்? கிறிஸ்து தன் நடுவில் இருந்து வெளிப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை ஆதி முதற்கொண்டு உண்டாகக்கூடியதாக இருந்தது. மத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்பட்டுள்ளது? அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து. அவள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதில் யோசிப்பு தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அதில் ஒரு எழுத்து பிழை இருக்கிறது. முதல்ல நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் நடுவில் பிறப்பார் என்கிற காரியங்கள் வெளிப்பட்ட அந்த நாட்கள், அவளை நீதிமானாய் காணப்பட்ட யோசேப்பு, தாவீதின் சந்ததியிலே வந்த யோசேப்பு அவளை தள்ளிவிடும்படியான யோசனைக்குள்ள இருந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வெளிப்பட்டு, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவள் நடுவிலே இருப்பது, வளர்ந்து கொண்டு இருப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லும்படியாய் அவன் வெளிப்படுத்தலை பெற்றவுடனே அவன் அவளை சேர்த்து கொண்டு தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியவில்லை. ஆனால் ஆதியாகம புத்தகத்தில் என்ன பார்க்கிறோம்? 4:1 அவள் அறிந்து ஆதாம் ஏவாளை அறிந்து பெற்றெடுத்தாள் காயினை. ஆனால் அவள் என்ன சொல்லுகிறாள்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லுகிறாள். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். ஆனால் இந்த இடத்துல நன்றாய் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் அடையாளமாய் வெளிப்பட்டவர். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7 to 20 வசனங்கள் காணப்படுகிற அந்த காரியங்களே நீங்கள் வாசிக்க வேண்டாம். 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி என்ன பண்ணுகிறாள்? முன்னணையில் கிடைத்தினாள். தேவனாகிய கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அங்கு நடைபெறக்கூடிய காரியங்கள் என்ன? அதே அதிகாரத்திலே 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அருமையான தேவ ஜனமே, யூதர்கள் எதை விரும்புகிறார்கள்? அடையாளத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடையாளத்தை கண்டாதான், அற்புதங்களை கண்டாதான் விசுவாசிப்பேன். தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அடையாளமாக அவர் அந்நாட்களிலே தேவதூதனால் மேய்ப்பர்கள் நடுவிலே தெரிவிக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். பிறப்பின் செய்தியின் ரகசியம் தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் தங்கள் நடுவிலே பிறக்க வேண்டும் என்று ஏவாள் முதற்கொண்டு வாஞ்சித்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு சந்ததியும் கடந்து போனாலும் மரியாள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவளாய் கிருபை பெற்றவளாய் அவர்கள் காணப்படக்கூடியவர்களாய் இருந்தாங்க. மதிப்பிற்குரியவர்கள். தேவனுடைய சமூகம் ஜாதி ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் இருந்தார்கள்.
துதிக்கு பாத்திரர் அல்ல. துதி யாருக்குரியது? கர்த்தர் ஒருவருக்கே உரியது. ஆகவே துதிக்கு பாத்திரர் ஆகிய கர்த்தரை மறந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் அவர்களை புகழ்ந்து கொண்டு இருக்கிறது. தங்களுடைய காலங்களிலே தேவனை மறந்தவர்களாய், அந்த அம்மா இல்லைன்னா அவர் எப்படி வந்திருக்க முடியும் என்று சொல்லுகிற கூட்டங்கள் ஏராளம் உண்டு. அருமையான தேவ ஜனமே, தேவன் நினைத்திருந்தால் எப்படி வேண்டும் என்றாலும் உருவாக்கியிருக்க முடியும். ஆனால் வேதத்தின் ஆதாரத்தின்படி தேவகுமாரன் கன்னியின் வயிற்றிலே உருவாகுவார் என்ற அடையாளத்தை ஏசாயா 7:14 நாம் பார்க்க முடிகிறது. வாசியுங்கள், கொஞ்சம் வேகமாக எடுங்க. ஏசாயா 7:14. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். எப்போ? ஏசியா காலத்திலே இந்த வெளிப்படுத்தல் வந்தாயிற்று. ஏசியா தீர்க்கன் அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவித்தவன். அவருடைய முடிவின் நற்செய்தியையும் அவருடைய சமூகம் படப்போகிற பாடுகளை குறித்து ஏசியா 53 நாம் பார்க்க முடிகிறது. இந்த தீர்க்கதரிசி ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி அவர் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறப்பார். இன்றைக்கும் உலக பிரகாரமாய் காணப்படக்கூடிய அநேக வேதங்கள் இருந்தாலும் அந்த வேதங்களும் அதை தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் எப்படி அறிந்தார்களோ தெரியாது. ஆனால் பாவ நிவர்த்தி ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்த தேவகுமாரனாலே தான் பாவ நிவர்த்தி உண்டாகும் என்பதை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த இடத்தில் இருந்து அவர்கள் தேவனை கிட்டிச் சேருகிறார்கள். அறிந்தும் தேவனை மறுபடியும் அவர்கள் விலகி கடந்து போகிறவர்கள் ஆக்கணைக்கு உட்படுத்தும்படியான காலங்களாக இருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய தீர்மானத்தின்படி மரியாளோடு கூட கர்த்தர் பேசி தேவனுடைய வல்லமையை விளங்க பண்ணி அவள் பிள்ளையை பெற்றெடுத்து அங்கு சத்திரத்திலே இடமில்லாதபடியினால் அங்கு முன்னணையிலே கிடத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த முன்னணை எதுவென்றால் மீகாவின் புஸ்தகம் 1:8 வாசிக்கக்கூடிய வேளையிலே, மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் இருந்து வரும். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். இங்கு மந்தையினுடைய துருகமே என்று சொல்லக்கூடியவராயிருக்கிறார். எருசலேமை சுற்றிலும் மேய்ப்பர்கள், பெத்லேமை சுற்றிலும் மேய்ப்பர்கள் அதிகம் உண்டு. இந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை அங்கங்கு பாதுகாப்பான ஒரு பகுதியில் ஒதுக்கி இருந்தாலும் இவர்கள் ராப்பகல் பாதுகாக்கும்படியாய் அங்கு ஒரு டவரை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது செல்போன் டவர்கள் அதே மாதிரி இது கம்பியினால் காணப்படுகிறது. அவர்கள் கற்களினாலே அதை ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தலமாக உருவாக்கி அவர்கள் அந்த இடத்தில் இருந்து இரவு பகல் என்ன பண்ணுகிறார்கள்? எந்த பகுதியிலாவது துஷ்ட மிருகங்கள் வருகிறதா அல்லது துஷ்ட மனுஷர்கள் திருடர்கள் வருகிறார்களா என்கிற காரியத்தை அவர்கள் அந்த டவர் துருக்கத்தில் இருந்து அவர்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக? ஒரு ஒப்பற்ற பாதுகாப்புக்காக, ஒப்பற்ற ஒரு உத்தரவாதமுள்ள காரியங்களுக்காக அவர்கள் ராப்பகல் அதனுடைய காரியங்களை அவர்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த துருக்கத்தினுடைய காரியங்களை குறித்து கவனிக்கக்கூடிய வேளையிலே இந்த
டவருக்கு கீழாக காணப்படக்கூடிய இடமானது அங்கு மந்தையினுடைய காரியங்களிலே குட்டிகளை போட்ட ஆடுகளையும் குட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த துருக்கத்தின் மத்தியிலே கொண்டு வந்து விடுவார்கள். அதிலும் அதிக சந்தோஷம் எதிலே உருவாகும் என்றால், முதல் குட்டி கன்னியானது, கன்னி பருவமான ஆடானது முதல் குட்டி போடக்கூடிய வேளையிலே அதனுடைய காரியங்களை ஆட்டையும் அந்த குட்டியையும் என்ன பண்ணுவார்கள், அந்த மந்தையின் துருக்கத்திற்கு கீழே கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதற்காக? பாதுகாப்புக்காக. அதை எப்படி கொண்டு வருவார்கள் என்றால், முதல் குட்டி என்றால் அதை பழுதற்ற பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மெல்லியதான துணிகளாலே சுற்றி எப்படி ஒரு குழந்தையை சுற்றுவார்களோ அதுபோலவே அந்த குட்டியை சுற்றி என்ன பண்ணுவாங்க, அங்கு பாதுகாப்பாய் அந்த ஆட்டின் மத்தியிலே பால் குடிக்க விட்டு அதை பாதுகாப்பாக அவர்கள் பராமரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன் அதற்கு மட்டும் அந்த ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே தேவன் தெளிவாய் சொன்னார், நொண்டியானதையோ குருடானதையோ முடமானதையோ எனக்கு பலியிடக்கூடாது, பரிபூரண முழு நல்ல பழுதற்ற பலியை எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். முதற்கனி பழுதற்ற பலி கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. அதனாலே அவர்கள் அதை பேணி வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக ஆடு குட்டி போட்டுச்சுன்னா வித்தின் ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா துள்ளி குதிக்கக்கூடியதாக இருக்கும். என்ன பண்ணோம், துள்ளி குதித்து ஆடும், எங்கேயாவது விழும், எழும்போம். அதனால இவர்கள் ஒரு கண் பார்வையிலே அவர்கள் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கு மரியாளுடைய சமூகம் தன்னுடைய பிள்ளையை எங்கு பெற்றெடுக்கிறார்கள் என்றால், இதே போல ஒரு துருக்கத்தின் கீழே தன்னுடைய குமாரனை பெற்றெடுக்கும்படியான இடம் அங்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கு பெற்று எடுத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குட்டியை, அந்த தேவகுமாரனை என்ன பண்ணுறாங்க, குழந்தையை பேணும்படியாய் அவர்கள் கந்தை துணியை அவர்கள் சுற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. சாதாரணமாக குடும்பங்கள் நடுவில் பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகள் பேறுகாலத்தினுடைய காரியங்கள் வரக்கூடிய வேளையிலேயே தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ், மெல்லியதாக இருக்கக்கூடிய துணிகளை எல்லாம் எடுத்து கிழிச்சு வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சுருப்பாங்க? தகப்பன் மாதிரி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பாட்டிமாருக்கு தான் தெரியும், அம்மாமாருக்கு தான் தெரியும். எதுக்கு? என் குழந்தைய பத்திரமாக சாஃப்டான துணியில், பட்டு போன்ற மென்மையான துணியில் என்ன பண்ண வேண்டும், பொதிந்து வைத்து அவர்கள் வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த காரியங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலும் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த குழந்தை அவர்கள் கந்தை துணியிலே அவர்கள் சுற்றி, கந்தை துணின்னு ஒன்றுக்கு உதவாத துணின்னு நினச்சிட போகிறீங்க. அது சுத்தமான மெல்லிய துணியில் என்ன பண்ணியிருந்தாங்க, சுற்றி எங்கே கிடத்தி இருந்தாங்க, முன்னணின்னு நமக்கு முன்னணியில் இல்லை, எங்கே அந்த துருக்கத்தினுடைய அந்த தாழ்வான அந்த அறைக்குள்ளாக அவர்கள் குழந்தையை கிடத்தி இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாதுகாப்பான வெளியரங்கமான பாதுகாப்பான இடத்துல அதை கிடத்தி இருந்தாங்க. இந்த காரியங்களை தேவதூதன் எங்கு அறிவிக்கிறா, தெளிவாய் சொல்லுகிறா, பெத்லகேமிலே
உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து 11:12 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 2:11-12. அருமையான தேவஜனமே, இதுவே உங்களுக்கு அடையாளம். அவர் ராஜ மாளிகையில் பிறந்தால் யாருமே போய் பார்த்துருக்க முடியாது. கொஞ்சம் ஐசியவானா பிரபுக்களாக இருக்கிறவர்கள் மத்தியிலும் வந்திருந்தாலும் யாரும் பார்த்துருக்க முடியாது. அவர் அங்கு ராஜகுமாரனாகத்தான் அவர் வெளிப்படுகிறார். ஆனால் அவருடைய சந்ததி எங்கிருந்து வெளிப்பட்டது? தாவீதின் சந்ததியிலே பிறப்பார் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்போ தாவீதின் சந்ததியிலே இந்த யோசேப்பு வெளிப்படக்கூடியவராக இருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய மனைவியாய் நியமிக்கப்பட்ட மரியாள் மத்தியில் இருந்து தேவகுமாரன் வெளிப்படக்கூடியவராக இருந்தார். இந்த ரகசியத்தை குறித்து அங்கு மந்தையின் மேய்ப்பருக்கு ஏன் தெரிவிக்க வேண்டும்? பழுதற்ற பலிகளாய் குட்டிகளை ஆடு போட்டவுடனே முதற்கனியாய் காணப்படுமானால் அதை குறித்து அவர்களுக்குள் மிகுந்த சந்தோஷம். ஏன்? இது கர்த்தருக்குரியது. ஆடல் பாடல் பாடி அவர்கள் மகிழ்வார்களாம். இன்றைக்கும் நம்முடைய வீடுகளிலும் குழந்தைகள் பெற்றவுடனே மகிழ்ச்சி எப்படி வருது? சந்தோஷம் எப்படி வருது? குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள் என்ற காரியங்கள் சந்தோஷம் வெளிப்பட்ட உடனே மிகுந்த மகிழ்ச்சி. தேவனை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், நம்மை அறியாதவண்ணம் பாடுவோம். தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்போ அந்த பாடல் சத்தம் எங்கே கேட்குமா? எருசலேமுக்கு கேட்குமா? இந்த பாடல் அங்கே பாடல் அந்த அரண்யிலிருந்து பாடுகிறாங்கன்னா அங்கே ஒரு முதற் பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டி ரெடியாகிவிட்டது, பிறந்திருக்கிறது என்கிற சந்தோஷமானது அவர்கள் மத்தியிலே வெளிப்படக்கூடியதாக இருக்கும், தேசத்து ஜனங்கள் நடுவிலும். அப்போ இதை பார்க்கக்கூடிய வழிகளே இந்த பலிகளை செலுத்தும்படியாய் கடந்து போகக்கூடியவர்கள் எங்கே போவார்கள்? மேய்ப்பர்கள் மத்தியிலே கடந்து போவாங்க. முதற் பலிக்கு உண்டான காரியங்களை கொடுங்கப்பா என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய பலி செலுத்தும்படியாக அதை வாங்கி கொண்டு போவார்கள். இந்த அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்தும்படியாய் தேவதூதன் அவர்களுக்கு வெளிப்பட்ட உடனே அவர்களுக்குள் ஆச்சரியம் வந்தது. ஏனென்றால் பரலோகத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சி, தேவதூதர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்த காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். அதே நேரத்தில் எழும்பி வராங்க. வந்து அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்து அவர்கள் பிள்ளையையும் தாயையும் பார்த்து சந்தோஷப்பட்டு தான் கேட்ட கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் மற்றவர்கள் மத்தியிலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்றால், முதற் பலியாய் கிறிஸ்துவினுடைய சமூகம் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தம்முடைய ஜனத்தின் பாவத்தை தீர்க்கும்படியாய் எருசலேமிலே அவர் படப்போகிற பாடுகளை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய், அவர்களுக்கு அது மறைவாய் இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாய் இந்த செய்தியை வெளியே அறிவித்தார்கள். யாருக்கும் மறைமுகமாய் அது அறிவிக்கப்படவில்லை. அங்கு இப்படியான ஒரு குழந்தை பிறந்தது, தேவதூதன் வந்து எங்களை எப்படியாய் பார்க்கும்படியாய் சொன்னார் என்ற காரியங்களை என்ன சொல்லியிருப்பார்கள்? அங்கு மந்தைக்கு வந்த எல்லார் மத்தியிலும் நிச்சயமாய் அவர்கள் சொல்லியிருக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் சொல்லியிருக்கிறோமா?
கிறிஸ்துவானவர் பிறந்ததுனால தான், ஆண்டவர் எங்களை அவருக்குள் தெரிந்து கொண்டதுனால தான் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறோன்னு யாருக்கிட்டே பேசியிருக்கீங்களா? யாருக்கிட்டே சொல்லியிருக்கீங்களா? கர்த்தவங்களை ஆசீர்வதிப்போம். நாம் வாயை மூடிக்கொண்டு இருக்கல்ல, தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய சமூகத்தை குறித்து நாம் வெளிப்படுத்தும்படியான பாத்திரங்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய், எப்படிப்பட்ட அடையாளமாய் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் தாழ்மையின் அடையாளமாய் வெளிப்படக்கூடியவராய் இருந்தார். இரண்டாவதாக பழுதற்ற பலியான ஆட்டுக்குட்டியை போல அவர் வெளிப்படக்கூடியவராய் இருந்தார். மூணாவதாக அவரை வெளியரங்கமாய் அவர் வெளிப்படக்கூடியவராய் இருந்தார். இன்றைக்கும் அருமையான தேவஜனமே, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தன்னுடைய பிறப்பு எங்கே இருந்தது? அந்த டவருக்கு கீழே, மந்தையின் துருக்கத்தினுடைய டவர் என்று சொல்லப்படுகிற ஆடு மாடுகள் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த துருக்கத்திற்கு அங்கு அறையிலே அது காணப்படக்கூடியதாக இருந்தாலும், அருமையான தேவஜனமே, அவர் யார்? தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக எனக்காக எங்கு பிறந்தா? எங்கு பிறந்தா? பெத்லகேமிலே அந்த துருக்கத்தின் கீழே பிறக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த டவருக்கு கீழே பிறக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கி பிள்ளைங்க உண்டாயிட்டாங்கன்னா, பிள்ளைங்க தாய் தகப்பனுடைய பாரம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாமா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாமா? அருமையான தேவ ஜனமே, தேவனுக்குள் அவர்கள் ஒப்பு கொடுத்து கடந்து வரக்கூடியவர்களாக இருந்தாள் மரியாள். தேவனாகிய கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய மகிமை வெளிப்படக்கூடியதாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய மேன்மையை குறித்து அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாய் அவர்கள் அந்த இடத்திலே கடந்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் தாழ்மையில் பிறந்த தேவகுமாரனை போல இன்றைக்கி சிறிய குடிசை வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஏற்ற நாள் உண்டு உன்னை கோபுரத்தில் கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமையானவனை, சிறுமையானவனை எங்கேருந்து நடத்துகிறா? குப்பையில் இருந்து, தூசியிலிருந்து எடுத்து என்ன பண்ணுறா? உயர்த்துகிறா. நீ என்ன பண்ண வேண்டும்? கிறிஸ்துவோடு இருப்பாயானால், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பாயானால், அவருக்குள் காணப்படுகிற தாழ்மை உனக்குள் காணப்படுமானால், அவர் எப்படி தாழ்த்தினார்? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தா, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தா, தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினா என்று சொல்லக்கூடிய வேளையிலே, தான் ராஜகுமாரன், நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், என்னால் எல்லாம் முடியும், உங்களையெல்லாம் அழித்து போடுவேன் என்று சொல்லலை. கிறிஸ்துவின் தாழ்மை இருக்கிறதா? உன்னுடைய வேலையிலே தாழ்மை இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்திலே தாழ்மை இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கையிலே தாழ்மையோடு கூட உன்னுடைய காலங்களை கடந்து வருகிறாயா? கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுகிறா? கிருபை அளிக்கிறா. கிருபைக்குள்ளே யார் இருக்கா? கிருபைக்குள்ளே யார் இருக்கா? யார் இருக்கா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். கிருபைக்குள்ளே யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து கிருபைக்குள்ளே இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறா? கிறிஸ்துவை கொடுக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை பெற்றிருக்கீங்களா? கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்து இருக்கிறாரா? கிறிஸ்து உங்களுக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறாரா? அல்லது இன்னும் உலகம் மேட்டுமே காணப்படுது? நான் தொடக்கத்தின் நாட்களில், என்னுடைய படிப்பின் காலங்களில் எனக்குள்ள ஒரு மேட்டுமே என்னென்னா, என்னுடைய உருவம், என்னுடைய காரியங்களில் எப்படியாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாறினோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் அதற்கென்று வளர்க்கப்பட்டவனாக இருந்தேன். என் சிறிய தகப்பன் அப்படியாக தான் என்னை உருவாக்கக்கூடியவராக இருந்தேன். எப்படியாவது நீ மாறினோம். என் தகப்பனும் அதை தான் சொல்லுவார். ஒரு நல்ல ஒரு
ஆஃபீஸர் கேட்டகரி என்றால் இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு மேலே இன்ஸ்பெக்டர் லெவலுடைய காரியங்கள்லாம் எப்படின்னா அவங்க ஒரு குட்டி ராஜாக்கள் என்று சொல்லுவார். அதுபோலவே மிலிட்ரியிலும் அதே போல தான். ஆகவே ஒன்று மிலிட்ரிக்கு போனோம், இல்லைன்னா போலீஸில் போனோம். எப்படியாவது உலக மேட்டிமை தான் பார்த்தேன். யாரையும் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா உள்ளான காரியத்தில் கர்வம் இருந்தது. நம்மை போல யாருண்டுங்கிற கர்வம். அருமையான தேவ ஜனமே, ஆனால் யார் மத்தியிலும் வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வீண் வம்புக்கு போக மாட்டேன். அந்நாட்களில் தேவனை அறியாத நாட்கள். தேவனை அறிந்த பிறகு என் தேவன் என்னை நொறுக்கினார், என்னை ஒடுக்கினார், நான் என்னை தாழ்த்தினேன். மேகசல் அகராகத்வாலா, கர்த்தர் என்னை வனைந்து கொண்டு இருக்கிறார். என்னை வனைந்து விட்டார் என்று நான் சொல்லவில்லை, என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனை உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கரத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் உன்னை உயர்த்தும்படியாய் அவர் தன்னை தாழ்த்தி வந்தார். தேவனுடைய வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தேன். நொறுங்கக்கூடியதாக இருந்தது இருதயம், உள்ளம் உடைந்தது. தேவனுடைய அந்நாட்களில் தான் அதிகமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. என் தகப்பனுடைய வேலையும் அந்நாட்களில் வந்தது. அதே வேளையில் என் சிறிய தகப்பன் வந்தால் அந்த ஆஃபீஸர் இதே நேரத்தில் நல்ல போஸ்டிங்கில் அவர் இருக்கிறார், அவர் உன்னை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி ஒருபுறம். ஆனால் என் தேவன் என்னை அழைத்தார். நான் ஒப்பு கொடுத்தேன். தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தேன். இந்நாள் வரையிலும் என்னை அற்புதமாய் நடத்துகிறார். என்னை அற்புதமாய் நடத்துகிறவன் உங்களை உங்கள் குடும்பங்களையும் நடத்துவார். கர்த்தருடைய அன்பு மாறவே மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தாழ்மையின் அடையாளமாய் வந்தார். அவர் யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவனுடைய சமூகம் தாழ்மையின் அடையாளமாய் வந்தார். இன்றைக்கு நான் எதற்கு அடையாளமாய் இருக்க வேண்டும்? தாழ்மைக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். அதே போல இரண்டாவதாக அங்கு முன்னணியிலே கிடைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளையை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்து சந்தோஷத்தோடு கூட அவர்கள் கடந்து போனார்கள். அருமையான தேவ ஜனமே, இது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அது பழுதற்ற பலியாக மனுஷகுமாரனாய் அங்கு உருவாக்கப்பட்டு அங்கு நிக்கசலகதுவாலா பழுதற்ற பலியாக தன்னை அர்ப்பணிக்கப் போகிறார் என்கிற காரியம் மேய்ப்பர்கள் அந்நாளிலே அறியாத வண்ணம் அவர்கள் துதித்தார்கள். ஆனால் காலங்களிலே இன்றைக்கு நாம் அறிந்து துதிக்கிறோம். அவர் எனக்காக தானே சிலுவையிலே மாண்டார், எனக்காக தானே ஈன குருசிலே தன்னை அர்ப்பணித்தார், எனக்காக தானே எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த அன்புக்கு ஈடாய் நான் எதை செலுத்துவேன்? என் நேசருடைய அன்பை நிக்கசலகதுவாலா எப்படியாய் நான் அறிந்து கொள்வேன்? இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை புகழுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல, கர்த்தர் உனக்கு எனக்கும் எதை கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நீ பழுதற்ற பலியாக
நீ உருவாக வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிப்பை கொண்டு சம்பாதிப்பதற்காக அல்ல, ரட்சிப்பை கொண்டு உன்னுடைய சுய தேவைகளை பூரணப்படுத்துவதற்காக அல்ல, ரட்சிப்பை கொண்டு மேட்டிமை பாராட்ட அல்ல, ரட்சிப்பை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் வீணான காரியங்களுக்காய் ஒப்பு கொடுத்து கடந்து போக அல்ல. தாவீது சங்கீதக்காரன் தன்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்த வேளையிலே அவன் தேவனுடைய பாதத்திலே அவன் கெஞ்சக்கூடியவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழுதற்ற பலியாக ஒவ்வொரு நாளும் உருவாகி கொண்டு இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை உருவாக்கும்படியாய் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் குற்றமில்லாத பலியாய் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் தாயின் கருவிலிருந்து தோன்றின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் அவருடைய அன்பு எத்தகையது என்பதை அறிந்திருக்கிறாய் அல்லவா? அந்த அன்புக்கு ஈடாய் நீ எதை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை புகழ என்னை அவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் தான் பாடினோம், ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, துதித்திடும் திருவடியே, பாரில் பரனாக நீயே பாவிகளாய் பலியானாய், அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே, அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, ஜெகமதில் உதித்த ஜெய ஜோதியே, தேவசேயர்கள் துதித்திடும் திருவடியே, பாரில் பரனாக நீயே பாவிகட்காய் பலியானாய், அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே, அன்பால் எம்மை ஆட்கொண்டோனே அதிரூப சுந்தரனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பூரண அழகுள்ளவ. அல்லேலூயா. பூரண சுந்தர அழகுள்ளவ. அல்லேலூயா. அவர் பூரணமாய் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறபடியால் உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து நன்றி செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் எல்லாம் இந்த பூரணப்பட்ட தன்மை இல்லையோ, ஆண்டவரே என்னை நொறுக்குங்கப்பா, என்னை உடைங்கப்பா, என்னை வணங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அழகான பாத்திரமாய், கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாத்திரமாய், விசேஷித்த பாத்திரமாய் உங்களை வணையக்கூடியவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கக்கூடிய வழியில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாரும் நாம் சுத்தமாக இருக்கிறோம். நான் ரொம்ப பரிசுத்தம் என்று சொல்வதற்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் அவராலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, அவர் நம்மை நேசித்து அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைகளை குழந்தை பருவங்களிலிருந்தே தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு சில பேரை வயதாகி தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய நேசம் எத்தகையது! அல்லேலூயா. அவருடைய அன்பு எத்தகையது! அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு கேடா எதை செலுத்துவீங்க? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை புகழுங்க. ஒவ்வொரு நாளும் புகழுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். உங்களுடைய ஜாதி ஜனத்தின் மத்தியில், உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில் அவர் முன்குறித்து தெரிந்திருக்கிறபடியால் நிக்க சுலகதுவாலா கர்த்தரை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அவர் வெளியரங்கமான அடையாளம். எப்படி என்றால், இன்றைக்கு சில ரகசியங்கள்னா உடனே அதை மூடி மறைப்பாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை மூடி மறைக்கல்ல, சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. வான சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தினார். அவர்கள் எதை பார்த்து கடந்து வந்தார்கள்? கிழக்கிலே
யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லும்படியாய் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், பணிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு பணிந்து கொள்ளும்படியாய் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்களை நிர்மாணித்து அவர் வெளியரங்கமாய் தன்னை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும்படியாய் அவருடைய சமூகம் ஞானிகளுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஞானிகளை அவர்களுடைய ஞானத்தினால் என்ன பண்ணுறாரு, பிடிக்கிறார். உன்னுடைய ஞானம் ஒன்றுமில்லை. நம்முடைய ஞானத்திற்கு கர்த்தருடைய ஞானம் இருக்குமானால் நாம் விசேஷித்தவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் யூதர்களை குறித்தான காரியத்தில் அதிகமான நோபல் பரிசு பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அதிகமான ஞானம், மண்டையெல்லாம் மூளையாக இருக்குது. எதனால்? அவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள், ஜீவன் வசனத்தோடு இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகள் தான் அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறது தவிர அந்நிய வார்த்தைகளை பார்க்க முடியவில்லை. அவர்களை தேவன் உயர்த்துகிறார். இன்றைக்கு நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவை குறித்து நாம் வெளிப்படுத்துகிறோமா? தேவன் எப்படியாய் தெரிந்திருக்கிறார் என்றால் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியா உன்னை என்னை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பார்க்கிறோம். மத்தேயு 5:4 என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்களே. அருமையான தேவ ஜனமே, என்னாகும் 24:17 பிழையாம் தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான்னா, யாக்கோவில் இருந்து என்ன பண்ணுது, ஒரு நட்சத்திரம் தோன்றுது. எப்போ? எவ்வளோ காலங்களுக்கு முன்பாக? ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாக. அவர்கள் வனாந்திரத்தின் பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரக்கூடிய வேளையிலே, கடந்து வரக்கூடிய பாதையிலே அவர்களை சபிக்க கடந்து போன அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவனை உருவாக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு விரோதமாய் சாபம் போடுறாங்களா? கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருந்த அந்த சாபத்தை எல்லாம் என்ன பண்ணுகிறா? ரொட்டேட் பண்ணுகிற. அல்லேலூயா. ஆசீர்வாதம். எது சாபம் போடுறாங்களா அதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. எதனால? கிறிஸ்துவின் நடுவிலே இருப்பதனால. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ராஜரீகம் எங்க இருக்கிறது? உன் நடுவிலே இருக்கிறது, நம் நடுவிலே இருக்கிறது. தேவனை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சூரியனை போல உஷ்ணம் உள்ளது நட்சத்திரங்கள். நட்சத்திரம் மற்ற இடத்துல இருந்து ஒளியை பெற்று சந்திரனை போல நமக்கு ஒளி கொடுப்பது அல்ல. ஒவ்வொரு இடங்களிலே இருக்கிறது நட்சத்திரங்கள். பூமிக்கு அப்பால் லட்சக்கணக்கான மைல்கள். சில ஒளி இன்னும் பூமியில் சேரல என்று சொல்லி பார்க்க முடிகிறது. தேவன் உன்னை என்னையும் எப்படிப்பட்ட ஒரு நட்சத்திர கூட்டத்தின் மத்தியிலே இருந்து அவர் உன்னை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. முன்பாக களை இழந்து போய் இருந்தோம். இயேசு கிறிஸ்து வந்ததினால என்ன வருது? உனக்குள்ளே இருந்து என்ன வருது? வெளிச்சம் புறப்படக்கூடியதாக இருக்கு. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சங்கீதம் 147 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதிங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், தூரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் லெக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே காணப்படக்கூடிய நட்சத்திரம் என்று நினைத்து கொள்ளாதீங்க, அவைகளையும் பேரிட்டு அழைக்கிறா. நீங்களும் நானும் இந்த யாக்கோவின் வம்சத்திலே நட்சத்திரங்களாய் இருக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் நட்சத்திரமாய் உருவாக்கப்படுவார்கள் என்றால், அருமையான தேவ ஜனமே, உனக்குள் கிறிஸ்துவின் அக்னி வெளிப்படுமானால்,
கிறிஸ்து வளரக்கூடிய வேளையிலே உன் நடுவிலிருந்து வெளிப்படுகிற அக்னி வித்தியாசப்பட்ட முறையிலே கிரியை செய்யும், அதிசயமான முறையிலே கிரியை செய்யும், அற்புதமான முறையிலே கிரியை செய்யும். தேவ அக்னி உன் நடுவிலிருந்து வெளிப்படக்கூடிய வேளையிலே சத்துருக்கள் நடுங்குவார்கள், பிசாசுகள் ஓடும், கட்டுகள் தெரிப்புண்டு போகும், கண்ணிகள் தெரிப்புண்டு போகும். மிக்க சில அகத்வாலா பாவங்களை செய்தவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி உன் நடுவிலே வருவார்கள். கர்த்தருக்கு உத்தமமான சாட்சியாய் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் என்ன பண்ணுறாரு? பேரிட்டு அழைக்கிறார். பிலேயாம் என்ன சொல்லுகிறா? யாக்கோவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கிறது. நட்சத்திரம் எங்கே இருந்து உதிக்குது? உன்னதத்தில் இருந்தால் வெளிப்பட்டது. உன்னதத்திலிருந்து வெளிப்பட்ட தேவ சமூகம் அவ வெளிப்படக்கூடிய வழியில் பிரகாசம் வெளிப்படும். ஒரு தடவை மேல் அறையில் நான் இங்கே இருந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு தேவதூதன் வந்து அறைக்குள்ளாய் இறங்கின வேளையிலே அந்த அறையானது இருட்டான அந்த ஒரு சூழ்நிலையிலே அறையானது பிரகாசிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் வந்து என் பாதத்தின் அருகே அமரக்கூடிய வேளையிலே நான் துடித்து எழும்பினேன். அவருடைய சமூகத்தை பணிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். உம்முடைய வருகைக்கனை தகுதிப்படுத்துங்க ஐயா என்று சொல்லக்கூடியவனாக இருந்தேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால் அவர் பிரகாசமானவர். அவரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தூதர்களும் பிரகாசிக்கப்படக்கூடியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவோடு இருப்போமானால், மோசே இரவு பகல் 80 நாட்கள் அப்படியாய் தேவ சமூகத்தில் இருந்ததுனால என்னாயிற்று? அவனுடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தருடைய அக்னியான அவனுடைய தோற்றத்தை பார்க்க பயந்தார்கள். அவ்வளவாய் ஒளி வீசக்கூடியதாக இருந்தது. அருமையான தேவ ஜனமே, நீ கிறிஸ்துவோடு இருந்து பாருங்கள். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பரிசுத்த அக்னி உங்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பொல்லாதவைகள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. தேவாதி தேவனை உயர்த்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவா. இந்த வேளையிலும் காணிக்கையின் வேலை ஒரே ஒரு காணிக்கை தான். கேரல்ஸ் பாண்ட பிள்ளைங்களாம் முன்னாடி மகிமையை சமாதானம் பூமியிலே மனுஷமே பிரியமா தேவாதி தேவந்தா மாமரி மடியிலே இன்று பிறந்தார். மாமரி மடியிலே இன்று பிறந்தார்.
எதற்காக வந்தீர் ஆண்டவரே? ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படிக்கு நீர் உலகத்தில் பிறந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த பார்த்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் தகப்பனை அதை உணர்ந்து தகப்பனை உண்மை உள்ளவர்களாய் மாறி ஆவிக்கேற்ற பிரகாரமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் மாத்திரம் அல்ல உலகிற்கும் அந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு போய் சொல்லி அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்து உம்முடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்க நாங்களே ஆண்டவரே கடனாளிகளாக இருக்கிறோம். எங்களையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்கள் சபைகளை நீர் பரிசுத்தப்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தகப்பனே அதை அறிந்த வண்ணமாய் வந்து தகப்பனை உம்மை துதித்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. சத்தியமுள்ள வார்த்தைகளை ஆண்டவரை ஒவ்வொருடைய காதில நீர் போட்டுக்கொண்டு உணர்வு அடையத்தக்கதான கிருபை நீர் வெளிப்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் சிறுபிள்ளைகள் ஊழியங்களை நீர் ஆண்டவரே இன்னும் மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தி வருவதற்காக நன்றி. வாலிப தகப்பனை கூடுதலை ஆண்டவரை பரிந்து பேசுகிற ஜபங்களை இன்னும் ஆண்டவரை நீர் வல்லமையாய் பயன்படுத்தி வருவதற்காக நன்றி. ஊழியங்கள் ஆதி திருச்சபைகளை போல திருந்தி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் இனி நடக்க இருக்கிற புரோகங்கிற எல்லாங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. சிறு பிள்ளை இடத்தில் ஆண்டவரை உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரை இன்னும் பேசும்படியான வளர்ச்சியான காலங்களுக்குள்ளாக இந்த பிள்ளைகளை நீர் நடத்தி கொண்டு போக இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே அந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய துதிகளை சொல்லி வரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை இன்னும் உற்சாகப்படுத்தும் இன்னும் பலப்படுத்தும் இன்னும் ஸ்திரப்படுத்தும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் ஆண்டவர் நீர் மகிமையான காரியங்களை செய்து எங்கள் சபைகளை பெருக செய்து இந்த செயல்வாயில் பகுதியில் இருக்கிற மக்கள் கொழுங்கியூர் பகுதியில் இருக்கிற மக்கள் இந்த வட சென்னையில் பகுதியில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபைகளை கூட்டி சேர்க்கக்கூடிய நாட்களை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை விலைக்கிரயமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு வீரர்களும் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். காலத்தின் கட்டாயங்களை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணர்வு அடைந்து ஆவியில வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திற்குள்ளாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாதும் போதும் என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போதும் என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போதும் என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என் உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தந்தினீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தந்தினீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே.
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பத்தி பாடலா பாட வராங்க டியானா ஜெனிசிஸ். சும்மா கொண்டாடு சந்தீந்த பாரு பெத்லெம்லே எஸ்பெண்டிதா நான் கொள்ளுமா பெத்லெம்பிதா என் கொள்ளுமா Bendita, Bendita, Cristo bendita, Bendita. It's Merry Christmas and Merry Christmas, Merry Christmas, Merry Christmas, Happy New Year, and Happy New Year, and Happy New Year. Merry Christmas and Happy New Year. Thank you. வசனம் சொல்ல வராங்க கிரேஸ் மகாராஜன், கிரேஸ் ஞானப்பூ, சாம் ஜோஷுவா. கத்த நல்லவர், அவர் கிருபை தொல்லை. கத்த நல்லவர், அவர் கிருபை தொல்லை. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Ai một cô cho một cô yêu một cô anh nào cô ba một cô cho em lưu vấn cho mày vấn là cho cái em là cho cái etta là nó gọi etta đâu thank you no đi chơi phải thank you vấn rồi yêu chưa đón đi ốt ya yêu áp là vì ya nè có nago áp có chấp vì áp tất kia mấy kia. கத்தருக்கும் அதுக்குமோ நீயை தாண்டிமோ கில்லமோ உள்ளவ தங்கினோ நூற்றி தப்பத எட்டு. சிறு பிள்ளைகளின் உலகம் அதிசயமானது, அற்புதமானதும் கூட. கிறிஸ்டலின், பிரிசிகா, கேத்ரின். சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நடந்தாச்சு. தேவன்
சந்தோஷமா இருங்கள். பிலிப்பியர் 4:4. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:32. முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17. சங்கீதம் 18:28. கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் தம்மை வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்னென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. பாவத்திலே அழிந்து போகும் ஜனங்கள் எல்லாம் கடைசி காலம் வந்ததென்று உணர செய்கிறேன். பாவத்திலே அழிந்து போகும் ஜனங்களை எல்லாம் கடைசி காலம் வந்ததென்று உணர செய்யுமே. எழுப்புதலின் தீ பற்றி எரிய செய்யுமே, ராஜ்யத்தின் ஜனங்களாக மாற செய்யுமே. எழுப்புதலின் தீ பற்றி எரிய செய்யுமே, ராஜ்யத்தின் ஜனங்களாக மாற செய்யுமே. காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. அந்திகிறிஸ்து நாட்கள் அது பயங்கரமே, அதிலிருந்து எங்களையும் காத்து கொள்ளவே. அந்திகிறிஸ்து நாட்கள் அது பயங்கரமே, அதிலிருந்து எங்களையும் காத்து கொள்ளவே. ஆயத்தமாக்கிடும் எந்த நேசுவே, வருகையில் எங்களை சேர்த்து கொள்ளுமே. ஆயத்தமாக்கிடும் எந்த நேசுவே, வருகையில் எங்களை சேர்த்து கொள்ளுமே. காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறுதே, கிருபையின் காலமோ முடிந்து விடுமே. வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறுதே, கிருபையின் காலமும் முடிந்து விடுமே. மத்தியவான மகிமையாக மேகத்தில் வருவீர், மணவாட்டியாய் சபையில் சேர்த்து கொள்ளுவீர். மத்தியவான மகிமையாக மேகத்தில் வருவீர், மணவாட்டியாய் சபையில் சேர்த்து கொள்ளுவீர். காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. காலம் செல்லாதே, காலம் செல்லாதே, வருகை வந்ததே, இரண்டாம் வருகை வந்ததே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று சொன்னீரே, வருகையின் நேரமோ நெருங்கிவிட்டதே. 1 தீமோத்தேயு 13 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் 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 தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்து
மலையை பேர்க்கத்தக்கதாக விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, சினமடையாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சாகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் யோசித்தேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது நாம் கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது நாம் முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறிந்திருக்கிறபடி அறிந்திருப்பேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. சங்கீதம் 101. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாக பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு சமாதானம் செய்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நம்மை உண்டாக்கினார், அவர் நாம் ஜனங்களும் அவர் மெய்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடு அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடு பிரவேசித்த அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. 1 தீமோத்தேயு 2 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நம்ம எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலக்கமில்லாமல் அமைந்துள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இன்றி தங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன். ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது வெளியேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே தங்களை அலங்கரிக்க வேண்டும். சங்கீதம் 123. பரலோகத்தில் வாசம் செய்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. தேங்க்யூ கேர்ள்ஸ். சர்வத்தையும் படைத்தவர் அவர் நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் காப்பார். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவர் வார்த்தை மாறாது. சாத்தான் எதிர்த்தாலும் ஜெயகிறிஸ்து உன்னோடு, ஜெயகிறிஸ்து நம்மோடு என்று ஆட வருகிறார்கள். வி ஆஷினி, கிரேஸ் நேசனா, ஆஷினி எஸ், ரியா ஜெசிகா, ஜியோன்டியா.
படைச்ச ஆண்டவர் யாரு? அந்த ஆண்டவருக்கு என்னதான் பேரு? உன்னையும் என்னையும் படைச்சவர் இந்த பூமிய கூட படைச்சிருக்காரு. ஆமா, மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன நீ சொல்லு? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தரே தெய்வம், ஒருவரே தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். போக போகவே எல்லாம் தெரியும், போக போகவே எல்லாம் புரியும். வானம் விட்டு பூமிக்கு வந்தாரே இயேசு, உன்னை என்ன மீட்க வந்தாரே. கேட்டாலே பயங்கரமாயிருக்கு, நினைச்சாலே அதிசயமாயிருக்கு. அற்புதங்கள் பல செய்தா, சாட்சியாகவே வாழ்ந்தா. நீ சொல்லுவதெல்லாம் நெசமா? என்ன மீட்க வந்தாரா? அவரே நம்ம தெய்வம், தெரிஞ்சுக்கையா. மனுஷனை படைச்ச சரித்திரம் என்ன சொல்லுவா? படைச்சது எதுக்குன்னு நீ சொல்லு. உனக்குள்ள மகிமை இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கோ. பிறப்பெல்லாம் அதிசயம் தானையா. கர்த்தரே தெய்வம், ஒருவரே தெய்வம், அவருக்கு சமமா ஒருவரும் இல்ல. அவரை தெரிஞ்சா எல்லாம் செழிப்பாகும். ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, 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 உந்தன் வாழ்வே மாறுமே. மாறுமே, 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 உந்தன் வாழ்வே மாறுமே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் வந்தாரே. அவரே, 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 என்றும் என்றும் அவரே. அவரே, 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 என்றும் என்றும் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே, 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 என்றும் என்றும் அவரே. அவரே,
சஞ்சரித்ததும் போதும். கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சமாதானத்தை பகத்திலோ என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது எத்தனை படுகிறார்கள். ஆமென். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பலருக்கு நேராக என் கண்களை ஏகே. வானத்தின் பூமியும் உண்டாகின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ள விட்டவனை காக்க வருங்க. இதோ இஸ்ரவேலை காக்கவர் ஒருவது வரை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கவே, கர்த்தர் வலது பத்து நிழலாய்க்கா. பகலிலே வெயிலாகிலும் விரை நிலவாகிலும் சேதப்பத்திலே கர்த்தர் எல்லாம் திங்கத்துக்கு வெளி காப்பார். அவன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் போக்கையும் வருகை இந்த கொண்டு என்னென்னைக்கும் காப்பார். சங்கீதம் 128. ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பண்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் இஸ்ரவேலின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். சங்கீதம் 100. ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறிங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவருடைய கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. ஆமென். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேடத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேடத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமலும் காற்று பறக்கடைக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. இந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. உனக்குறித்ததை தர வந்த இயேசு வாழ்கவே, மானிடத்தில் உயிர் தந்த இயேசு வாழ்கவே. உனக்குறித்ததை தர வந்த இயேசு வாழ்கவே, மானிடத்தில் உயிர் தந்த இயேசு வாழ்கவே. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. மன மகிழ்ச்சியை தர வந்த இயேசு வாழ்கவே, மாறுதலை தர வந்த இயேசு வாழ்கவே. மன மகிழ்ச்சியை தர வந்த இயேசு வாழ்கவே, ஆறுதலை தர வந்த இயேசு வாழ்கவே. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. தேவ மாய்ந்தன் புகழ் பாட ஆர்ப்பரிப்போமே, தேவ பாலன் பிறந்த நாளை ஆர்விடுவோமே. தேவ மைந்தன் புகழ் பாட ஆர்ப்பரிப்போமே, தேவ பாலன்
பிறந்த நாளை பாடிடுவோமே. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்திய பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. முடியாததை முடியும் என்று சொல்ல வந்தாரே, உனக்குள்ளே பல சாதனை செய்ய வந்தாரே. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்தியர் பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. அந்த உத்தம புத்திரரை நீ பாடிக்கொண்டாடு, அந்த சத்தியர் பிறந்ததை நீ ஆடிக்கொண்டாடு. நம்ம வாழ்க்கை நிலையற்றது, காற்றில் கரைந்து போகும், பூவை போல உரிந்து போகும். ஆனால் பரலோக வாழ்வு அது எப்படின்னு பாடி ஆட வராங்க பிரின்சி ஃபியோனா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையக்காக கவலைப்படும். அந்தந்த நாள்களுக்கு அது நடைபாடு போதும். மத்தேயு 6:33-34. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுமாவே. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரோ உனக்கு சொந்தம் இல்ல. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரோ உனக்கு சொந்தம் இல்ல. எனக்கு வேறொன்றும் வேண்டா, பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்றும் வேண்டா, சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய். உலகோ முழுதோ நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உன்னாத்மா அழிந்து போனா உனக்கு என்ன லாபம் உண்டாகும்? நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. உலகம் புகழும் உச்சியில நீர்
ராஜனாக நீ திகழ்ந்தாலும் உலகம் புகழும் உச்சியில நீ இருந்தாலும் சகலோ வணங்கோ ராஜனாக நீ திகழ்ந்தாலும் கடவுயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். கடவுயிரென்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. உலகோ மாயே இங்க எதுவுமே உண்மையாகாது. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நனனா 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 நனனா. மனிதனை மீட்க வந்த இம்மானுவேலரின் பிறப்பு எதற்கு என்று பாடி ஆட வருகிறார்கள் அபினேஷ், சந்தோஷ், சிமியோன், எரிக் ஜோர்டன். 1-3 மக்கள் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். நீதிமொழிகள் 4:23 எல்லாரோட வேடர்களையும் இருதயத்தை காக்க அனுதினத்தில் ஜீவ ஊற்று புறப்படும். ஏசாயா 54:5-10 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மேய்ப்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறுந்தாலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 1:25 கர்த்தரை நம்புகிறவர்கள் சுரேஷ் பாபு, ஆல்ஃபர்ட் விஷால், கிரேஸ் அபிஷேக் ராஜ், கிரேஸ் ஜோசப் ராஜ், கிரேஸ் கிதியோன் ராஜ். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பத்தின் கூக்குலை நீ காண்பித்திருப்பாங்க. வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் வீட்டுடைய வாழ்ந்த கருத்தில் கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை வளைக்கவும் பாத்திரவான் யார் என்று இவங்க சத்தமிட்டு கூறுகிற பலமுறை சூத்திரையும் கண்டேன். 96ஆம் சங்கீதம். உன்னத மறையின் மறைய இருக்கிறான், சர்வால் இழிந்தங்கம்மா. நான் கத்தரை நோக்கி நீ நான் அணிக்கலாம், என் கோட்டை, என் தேவன் நம்பிந்திருக்கு சொல்லுவேன். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீரனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரோட வேடங்களையும் சங்கீதம் 70. தேவனே என்னை விடியும், கர்த்தாவே நீ சகம் செய்திடும், என் பிராணனை வாங்க தெரிவர்கள் வெட்கி நானுவர்களாக. ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்கா என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, உங்க வருகைக்காக ஆயத்தமாகணுமே. ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே, இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா. உங்க வருகைக்காக நான் ஆயத்தப்படுத்துங்கப்பா. கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே.
கடைசி கால அடையாளங்கள் நடக்கின்றதே, வருகைக்கான காரியங்கள் நடக்கின்றதே. ஆவியாத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே, ஆவியாத்ம சரீரம் எல்லாம் பரிசுத்தமாகணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஏசையா உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த வருகை நான் ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. சபைகளெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. சபைகளெல்லாம் ஊக்கமாக ஜெபிக்கணுமே, வைராக்கியமாக ஜெபிக்கணுமே. தேசத்துக்காக நிற்கணுமே, தேசத்துக்காக நிற்கணுமே. இன்னும் உமக்காக ஆயத்தமாகணுமே, ஏசையா உமக்காக ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. உங்க வருகை நான் ஆயத்தமாகணுமே, ஆயத்தமாகணுமே, இன்னும் ஆயத்தமாகணுமே. இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே, உமக்காக இந்த உலகை நான் ஆதாயப்படுத்தணுமே. வருக வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம் வருக, வருக ராஜ்யம் வருக. உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. உலகத்தினில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. இந்த பூமியில் அவதரித்தது நம்ம மீட்கத்தான். அவர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து நம்மை மீட்டெடுத்தார். இப்போ வரப்போகிறவங்க பேச மாட்டாங்க, பாட மாட்டாங்க, ஆனால் அவங்களோட ஆக்ஷன் மூலமாக ஒரு சில கருத்துக்களை உணர்த்துவாங்க. அதை நல்லா கவனித்து பாருங்க. ஷாமினி, ஆக்னஸ் ரூஃபினா, தாக்ஷியானி, கிரேஸ் கிறிஸ்டின். உலகத்தார் ஒரு பழமொழி சொல்க, இன்று பொழுதில் பெரிதும் தன் மகனை சான்றோன் என கேட்டதார். இன்றைக்கும் பேரண்ட்ஸ், இன்றைக்கு பிள்ளைகளுடைய கிரிகளை கத்தாவே மிக நன்றி வெளிப்படுத்த கிருபை தந்திர, அதுக்காக சோத்திரம். கற்பத்தின் கனியை கொடுத்த நீர் பெயர் தாய் தாப்பன அந்த பிள்ளைகளை எப்படியா வளர்த்து ஆளாக்கணும் என்ற எண்ணத்துக்குள்ளே கடந்து வர கிருபை தாங்க. கிரியை செய்யுங்க, நடத்தின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஏசு ரத்தம் இயேசுவை நாமத்தினால பிதாவே, ஆமென். இந்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து அப்படி வருகை பரியந்த நம்மை வழிநடத்துவாராக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்களோடு இருப்பா. உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர்.
அல்லேலூயா.